Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் சூப்பரான ஜெல்லி ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சம்மர் டைமில் அப்படி இல்லாட்டி இஃப்தாருக்கு கூட செஞ்சு குறையிலும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நாங்கள் ஜெல்லியை செட் பண்ணி எடுத்துக்கொற வேணும். நான் கடையில் வைக்கிற இது மாதிரி ஒரு ஜெல்லி பேக்கெட் தான் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு பின்னுக்கு எழுதியிருப்பாங்க இந்த ஜெல்லியை எப்படி செட் பண்ணிக்கோறேன்னு சொல்லி. க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் தான் நான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு ஆசையான ஃப்ளேவரில் நீங்கள் வாங்கிக்கொறையிலும். ஜெல்லி பேக்கெட்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதோட இந்த ஜெல்லி பேக்கெட்டில் 500 ml சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் 400 ml சுடு தண்ணியை தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி செய்கிறனால ஜெல்லி இன்னமுமே கொஞ்சம் நல்ல திக்காக எங்களுக்கு செட் ஆகி வரும். ஜெல்லியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. அடுத்து ஜெல்லியை செட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் ஜெல்லி மிக்ஸை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பவுலையும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜெல்லி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து எங்களுக்கு சவ்வரிசி தேவை. நான் 50 கிராம் அளவுக்கு சவ்வரிசி எடுத்திருக்கிறேன். சவ்வரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு சவ்வரிசி அதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பத்து நிமிஷத்தில் சவ்வரிசி வெந்து ரெடியாகிடும். இது மாதிரி சவ்வரிசி வெந்த பிறகு இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நார்மல் தண்ணியால் 2 தைனத்துக்கு மாதிரி கழுவி மறுவாலும் தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடித்தோன்னே சவ்வரிசி இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற ஜெல்லி ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கலரிங் எடுத்துக்கோங்க. கலரிங் வந்து தேவைன்னு சொன்னால் மட்டும்தான் சேர்க்க வேணும். இப்போ இதை நல்லா கலரிங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பிளெண்டர் ஜாரில் நல்ல கூலான ஃப்ரெஷ் மில்க் நான் 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கொறையிலும். அதோட 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. அதோட நாங்கள் அந்த பவுலில் ஊற்றி வச்சுருந்த ஜெல்லியும் செட் ஆகிருக்குது. அதையும் இந்த பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நாங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொற வேணும். அடுத்து பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்த ட்ரிங்க்கை இது மாதிரி ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கோங்க. பவுலில் ஊற்றினீங்கன்னு சொன்னால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு லேசாக இருக்கும். நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற சவ்வரிசியை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலரிங் போதாத மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கலரும் நீங்கள் சேர்த்துக்கிறவும் மேலும். அடுத்து நாங்கள் இந்த ட்ரேயில் ஊற்றி வச்ச ஜெல்லியும் நல்லா செட் ஆகிருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன க்யூப் மாதிரி ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒரே அளவில் வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். வெட்டின ஜெல்லி க்யூப்ஸையும் இந்த ட்ரிங்க்கில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதோட தேவைன்னு சொன்னால் ஐஸ் க்யூபும் சேர்த்து குறையிலும். சூப்பரான ஜெல்லி ட்ரிங்க் ரெடி. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.